வெயில் காலத்துல இடி மின்னல்லாம் பாத்திருக்கீங்களா? எங்க கத்தி இறங்கினாலே எதிரணி பவுலர்களுக்கு இடியும் மின்னலும் தான். ரோக்கோ இஸ் பேக் மக்களே. 2013ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி திரும்ப வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். சீரீஸ் ஆல்ரெடி ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. இருந்தாலுமே ரோக்கோவுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காகவே இந்த மேட்சை எல்லாரும் வெறி கொண்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியாக மூணாவது ஒரு நாள் போட்டி நடந்துச்சு. அதில் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே சுமாராக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம கம்பீருடைய செல்லப்பிள்ளை ஹர்ஷித் ராணா 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. இதனால 236 ரன்கள் மட்டும்தான் அவங்க அடிச்சிருந்தாங்க. 237 டார்கெட்டோட இந்தியா ஆட ஒரு முடிவோட வந்திருந்தாருங்க ரோஹித் சர்மா. சுப்மன் கில் அங்கங்க ஆடிட்டு இருந்து டக்குனு 24 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் சேர்ந்தாங்க ரோஹித்தும் கோலியும். 2 பேரும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவை காய வச்சு அந்த மேட்சை ஈஸியா ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா பத்தி பார்த்துருவோம். என்னங்க ஆடுறாரு, எம்மாடி அம்மா. 38 வயசுங்க அவருக்கு. 38 வயசு மாதிரி யாருல 18 வயசு பையன் மாதிரி அசால்ட்டா ஒவ்வொரு சாட்டையை அடிச்சிட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியா ஸ்பின்னர்ஸ் கன்னோலி, ஆடம் சம்பா, மேத்யூ ஸ்டார்ட் இவங்க எல்லாரும் போட அதை எல்லாத்தையுமே கூட்டி தள்ளி அவங்க 3 பேரையும் வாரி சுருட்டி போட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். 13 4 அடிச்சிருந்தாரு, 3 6 விளாசி இருந்தாரு. 125 பாலுக்கு 121 ரன் அடிச்சிருந்தாரு. சண்டைக்கு நான் வந்து இறங்க மாட்டேன், தான் ட்ரெண்டிங் நான் அவாய்ட் பண்ணுவேன், மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவேன். முடியலங்கிற பட்சத்துல இறங்கணும்னா அட்டி வெளுத்துருவேன் நான். இதனால மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாரு. அதோட இந்த டோர்னமெண்ட்ல 202 ரன் அடிச்சு மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டையும் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் கோலிக்கு வருவோம். பேட்டிங்னா என்ன, பொறுப்புன்னா என்ன, எப்படி ஆடணும் அப்படிங்கிறத வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருங்க விராட் கோலி. அந்த அளவுக்கு இந்த இன்னிங்ஸ்ல ரொம்பவே நிதானமா பொறுமையா ஆடி இருந்தாரு. 81 பாலுக்கு 74 ரன் அடிச்சு விராட் கோலி நம்ம எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தி இருந்தாரு. என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்கல்ல, இனிமே யாரும் என்ன இப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டீங்கல்ல. இப்படியாக 12 ஓவர் மிச்சம் வச்சு அந்த மேட்சை ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. ஒரு வழியாக நம்ம ரோக்கோ காம்பினேஷனை கடைசியாக ஆஸ்திரேலியாவில் பார்த்துட்டோம். நீங்கள் என்ன மக்களே நினைக்கிறீங்க? ரோக்கோ காம்பினேஷன் 2027 வேர்ல்டு கப்பில் ஆடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆடணும், ஆட வைக்கல அவ்வளோதான்.